அக்கா வணக்கம் அக்கா. உங்கள் பேர் என்ன? செல்லம்மா. நீ இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் எலெக்ஷன் நடக்குதுக்கா. நீங்கள் இதுக்கு முன்னாடி அதிமுக ஓட்டு போட்டுட்ருந்தீங்க. இப்போ வந்து அதிமுகவையும் விஜய் கட்சி எந்த கட்சியுமே நிற்கல, சீமான் கட்சி மட்டும்தான் இப்போ எதிர்த்து நிற்கிது திமுகவை. இப்போ நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களா, நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ஓட்டு போடுவீங்களா? சீமானுக்கு. சீமான் நல்லவராக்கா? வணக்கம். உன் பேர் என்னப்பா? குப்புசாமி. இதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தோம் இல்லையா? சரி சரி. இந்த ட்ரிப்பு வந்து அதிமுகவும் நிற்கல, எந்த கட்சியுமே நிற்கல, சீமான் கட்சி தான் எதிர்த்து நிற்கிது. இப்போ வந்து யாருக்கு திமுகவுக்கு ஓட்டு போடலாமா இல்லை சீமான் கட்சிக்கு ஓட்டு போடலாமா? மாற்றினா திமுக ஓட்டு போட்டு வேற கட்சி தான் போகணும். அதான் சீமான் கட்சி தான் எதிர்த்து நிற்கிது. போடலாமா? தாராளமாக சீமானுக்கு போடலாமா? சரி சரி. உங்கள் குடும்பம் இருக்கீங்க, எல்லா கட்சிக்கும் நீங்கள் ஓட்டு போட்டுட்டீங்க. சரி. போன தடவை எதுக்கு போட்டீங்க? திமுக சரி. அதாவது அதிமுகவுக்கு போடல, ஆனால் திமுகவுக்கு போட்டிங்களா? திமுகவுக்கு போடல. வேற கட்சி என்ன ஒரு கட்சி போட்டேன். வேற கட்சி எதுவும் நிற்கலையே. கம்யூனிஸ்ட்டு இது கூட கூட்டணி தாங்க. சரி ஓகே. உங்கள் குடும்ப ஓட்டு எத்தனை இருக்குது மொத்தம்? 4 ஓட்டு இருக்குது. 4 ஓட்டும் சீமானுக்கு தான் போட போகிறீங்க. நீங்கள் அதுக்கு தான் போடுவீங்க, சீமானுக்கு. பரவாயில்லையா, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சீமான் வரட்டும் வரட்டும் வரட்டும். ஆமாம், உங்கள் பேர் என்னென்ன மறந்துட்டேன் நான். செல்வராஜ். சரி சரி. அப்போ சீமானுக்கு இந்த ட்ரிப்பு வெற்றி உறுதிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது பார்த்தா இருக்குது. போட்டு தள்ளிடுவீங்க சீமானுக்கு. சரி சரி சரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவங்களையெல்லாம் எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை, சீமானால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறீங்களா? துணிச்சல் ஜாஸ்தி சீமானுக்கு. சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி. இப்போ சீமானுக்கு நீங்கள் ஓட்டு போடுறது என்ன காரணம்? சீமானுக்கு ஓட்டு போடலான்ட்டு முடிவு எடுத்துருக்கீங்களா உங்கள் குடும்பத்தோட? ஆமாம். ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? ஏன் முடிவு எடுத்த அப்படின்னா, டிஎம்க ஆட்சியில் பைப்பு பில்லு, கரண்ட் பில்லு, நடக்கிற பில்லு, குப்பை பில்லு இதெல்லாம் போட்டு வரி சேர்த்துறாங்களே. சரி. என்ன காரணம்? ஆனா இதுக்கு முன்னாடி வந்து தாய்மார்களுக்கு இலவசம் பஸ் அனுப்புறது மிகப்பெரிய தவறு. சரி. தவறுன்னு சொல்ல முடியும், நியாயம்தான். இருந்தாலும் அங்க வந்து நீங்க கொடுத்துட்டு இலவசமா இங்க வந்து ஏத்துறீங்கன்னா நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா இத்தனை ஆண்டு காலம் 2 ஆட்சிகளும் ஆண்டு நமக்கு இந்த கிழக்கு தொகுதி மக்களுக்கு எதுவுமே இந்த 2 கட்சி செய்யலை. அதனால நீங்க சீமானை வந்து ஏற்கிறீங்க. இந்த முறை சீமானுக்கு ஓட்டு போடலான்னு முடிவு எடுத்திருக்கீங்க. இல்லைங்க, நான் சொல்றது எடுத்துறீங்களா? சீமானி இப்பதான் வந்தாரு. அவர் முதலமைச்சருக்கு மிகப்பெரிய திறமசாலி, நியாயமானவர். நான் அதை பத்தி தப்பு சொல்லல. சரி. ஆனா யாரை தெரியுங்களா? நாட்டு நடப்புக்கு நடக்கிறதுக்கு யாரு கொள்கையா அவங்க வழிகாட்டாங்களோ அவங்க தான் தெய்வம், அவங்க முதலமைச்சர் ஆகணும். சரி சரி. அப்போ இந்த ட்ரிப் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? குடும்பம் அவருக்கு தான். எவருக்கு? எங்கள் குடும்பம் சீமான். சீமான் எங்கள் அண்ணன் சினிமா நடிகர் அப்படிங்கிறது நான் பார்த்துருக்கேன் படத்தில். சரி. இப்போ என்ன தெரியுமா சொல்கிறேங்க, நான் வந்து சீமான் வந்தால் தான் அந்த குடும்பத்தில், நான் பெரிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அந்த படத்தை மறந்துட்டேன். திருமாண்டின்னு ஒரு படம் நடிச்சிருந்தேன். இல்லை இல்லை, என்னமோ ஒரு படம். அந்த படம் அது தெரியலைங்க. தம்பின்னு ஒரு படம் நடிச்சிருந்தேன். தம்பி இல்லைங்க. சரி. மாயாண்டி குடும்பம். மாயாண்டி குடும்பத்தில் மிகப்பெரிய தம்பிங்களுக்கு அண்ணனா அப்பனுக்கு குழந்தையா இருந்து நடிச்சார் சீமாரு. சரி. அந்த படம் வந்து முன்கூட்டி எங்களை வலியுறுத்தி வைத்தது. சரி சரி.
அதனால என்ன அப்படின்னா நாங்களே சாராயம் குடிப்போம், என்னமோ பண்ணுவோம், என்னமோ பண்ணுவோம், கெடுதல பண்ண மாட்டோம், குடும்பத்தான் பண்ணுவோம். சரி. என்ன அப்படின்னா சாராயம் குடிப்போம், எல்லாமே பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நீங்க வந்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகும் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கையோட நம்பிட்டேன். அதனாலதான் சீமான் கோட்டு போடணும் குடும்பத்தோட. ஆமா, கேட்டீங்களா? இந்த மாதிரி கல்ச்சரு அவன் இவன் தோளான் துருத்து எங்க ஊருக்கு எடுத்தீங்க, காந்தி நகர், ஈரோடு காந்தி நகர். சரி. பெரிய வந்து டிஸ்ட்ரிக்டா மாறிச்சு இப்போ. சரி 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 சரி. இப்போ வந்து இப்போ நடக்கிறதுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில நீங்க குடும்பத்தோட சீமானுக்கு தான் ஓட்டு போட போறீங்க. ஆமா, கிழக்கு தொகுதியில எங்களால முடிஞ்சது. எத்தனை பேர் எங்க குடும்பம் ஓகே தாங்க, எங்கெல்லாம் முடிஞ்சது யார் யாரு சேர்த்திட்டு என்னன்னா உங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியுமோ சரி அந்த அளவுக்கு கடவுளும் மாதிரி எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சீமான் வந்தாரா செய்வாரு. நம்பி வந்து ஏன்னா எவனுமா தான் அவன் தான் வந்து இந்த கலைஞர் பயன்தான வந்து ஸ்டாலின் தானே வந்து நிக்கிறான். அதனால யாரு நீங்களா எடுத்து நிக்கிறீங்க எவனும் அப்படின்னு நான் நினைச்சேன். நீங்க கடவுள் மேல வந்தீங்கன்னா யாரும் நிக்காதனால சீமான் வந்ததுனாட்டி உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருக்கு. சீமான் வந்து தனிச்சு வந்து நிக்கிறாரு, மக்களை எதிர்த்து நிக்கிறாருன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா கண்டிப்பா. சரி சரி. என்ன தெரியுங்களா, சீமான படம் நடிச்சிருக்காரு, குடும்பத்தோட அவரு படம் நடிச்சிருக்காரு. அந்த வறுமை அவருக்கு தெரியும், அந்த வறுமையெல்லாம் எவ்வாறு அப்படின்னு தெரியும். அண்ணன் தம்பி குடும்பம், அக்கா தம்பி எப்படி இருக்கணும், அண்ணன் தம்பி இருக்கணும், அம்மா எப்படி இருக்கணும், அப்படி குடும்பத்தை பார்த்து படையெடுத்து வந்து அவரு வந்து நடிகரா வந்து இன்னைக்கு அரசியல்வாதியா வந்து இன்னைக்கு அரசியல வந்துட்டார். அப்படின்னா அவரு நடிகரை வந்து நடிகருங்கிறது விட்டுருவோம். இருங்க, விஜய் வந்தாருங்க, அவரே ஓரம் கட்டிட்டாருங்க. எப்படி தெரியுங்களா, வேற பெரிய சீனம் வரணும்னு நினைக்கிறாரு விஜய்க்கு இந்த மாதிரி. அதெல்லாம் வருமா வராது தெரியாது. சரி. நம்பிக்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமா, சத்தியமா பிடிச்சிருக்குது. சரி. ஏன் தெரியுங்களா, மக்கள் நாயகன் நீங்க. சீமான் மக்கள் நாயகன். ஓ சரி சரி சரி. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் வந்து கிழக்கு தொகுதியில் இதுக்கு முன்னாடி எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலில் நீங்கள் சீமானை தேர்ந்தெடுத்து உங்கள் குடும்பத்தோட எல்லா ஓட்டு சீமானுக்கு தான் போடுவோம்னு முடிவு எடுத்திருக்கீங்க. நன்றிண்ணா. நன்றிண்ணா. நான் சொல்கிறேன் அப்படி சரி. நான் திரும்ப சொல்ல வரேங்க, நல்லது பண்ணணும். கண்டிப்பா சாமிக்கு பொதுவா நல்லது பண்ணாதான் எல்லாரும் வாழ முடியும். கண்டிப்பா பண்ணுவார். ஒரே ஒரு வழி அவர் ஆட்சி வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும். ஒன்றும் ஆட்சி வரணும். வருவார்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து பேசுனது ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. வாழ்த்துக்கள்.